நடிப்பு மட்டும் இல்ல, எங்களுக்கு பாடவும் தெரியும் அப்படின்னு சூப்பர் ஹிட் பாடல்கள பாடி அசத்திய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்பு. டைரக்டர் டி. ராஜேந்தர் அவர்களோட மூத்த மகனா தான் சிம்பு நம்ம தமிழ் சினிமாவுல அறிமுகமாகுறாரு. அதுக்கப்புறமா அவரோட டேலண்ட்ட பயங்கரமா வளர்த்துக்கிட்டாரு. சிம்புக்கு பாட தெரியும், ஆட தெரியும், நடிக்க தெரியும். இந்த மாதிரி எக்கச்சக்க டேலண்ட் அவர்கிட்ட இருக்கு. படத்தை டைரக்ட் கூட அவர் சூப்பரா பண்ணுவாரு. இதுவரைக்கும் 100 படங்களுக்கு மேல சினிமாவுல இவர் பாடி இவரோட பாட்டுக்கும் நம்மள அடிமையாக்கியிருக்காரு. அதுலயும் சில பாடல்கள் ரசிகர்கள் அப்படியே ரிப்பீட் மோட்ல கேட்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற படத்துல இடம்பெற்ற சைட் அடிப்போம் அப்படின்ற பாட்டு, கோவில் படத்துல காதல் பண்ண பாட்டு, குத்து படத்துல போட்டு தாக்கு அப்படின்ற பாட்டு, மன்மதன் படத்துல என் ஆசை மைத்திலியே அப்படின்ற பாட்டு, வல்லவன் படத்துல லூசு பெண்ணே சாங், காளை படத்துல குட்டி பிசாசு, சிலம்பாட்டம் படத்துல நலம் தானா, மம்பாட்டியன் படத்துல காட்டுவாசி, வானம் படத்துல எவண்டி உன்ன பெத்தான், போடா போடி படத்துல லவ் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி இவரோட குரல்ல வெளிவந்த ஒவ்வொரு பாட்டுமே வேற லெவல் ஹிட் ஆயிருக்கு. சிம்பு பாடினதுலயே உங்களோட ஃபேவரட்டான சாங் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய். நம்ம தமிழ் சினிமாவுல இப்ப உச்ச நட்சத்திரமா இருக்காரு விஜய். இது வரைக்கும் 40க்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் பாடியிருக்காரு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தளபதி விஜயோட அம்மா ஷோபா ஒரு சூப்பரான சிங்கர் அப்படின்னு? அவங்களோட டேலண்ட் தான் இப்போ விஜய் கிட்ட இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணி தான் ஆரம்பத்துல விஜயும் பாட ஆரம்பிச்சிருக்காரு. ரசிகன் அப்படின்ற படத்துல வரக்கூடிய பம்பாய் சிட்டி அப்படின்ற பாட்டை தான் முதல்ல விஜய் பாடியிருக்காரு. அதன் மூலமா இவருக்கு இளைய தளபதி அப்படின்ற அடைமொழியும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா விஷ்ணு படத்துல தன்னோட அம்மா கூட சேர்ந்து தொட்டபெட்டா ரோட்டு மேல அப்படின்ற ஒரு பாட்டை பாடினாரு. இது பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து அப்படின்ற ஒரு பாட்டு பாடினாரு. அது வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. பத்ரி படத்துல இடம்பெற்ற என்னோட லைலா இந்த பாட்டும் வேற லெவல் ஹிட். அதுக்கப்புறமா விஜய் மேக்சிமம் அவரோட படங்கள்ல ஏதாவது ஒரு பாட்டு தொடர்ந்து பாடிக்கிட்டே தான் இருந்தாரு. அப்ப ஆரம்பிச்சு கடைசி அவர் கோட்ல பாடின பாட்டு வரைக்குமே எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமல். உலக நாயகனா இருக்கக்கூடிய கமலஹாசன் தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம். இவர் 70s காலகட்டத்தில இருந்தே நிறைய படங்கள்ல எக்கச்சக்க பாடல்கள் பாடியிருக்காரு. முக்கியமா கமலோட 100வது படமான ராஜபார்வையில் அப்படின்ற படத்துல வெளியோரத்தில் அப்படின்ற ஒரு பாட்டை கமல் பாடியிருப்பாரு. அந்த சோக பாட்டை கேட்டாலே போதும் இப்பவுமே கண்ணு கலங்கும். அதுக்கப்புறமா பேர் சொல்லும் பிள்ளை படத்துல வரக்கூடிய அம்மா அம்மா, தேவர் மகன் படத்துல சாந்து போட்டு இஞ்சி இடுப்பழகி, சிங்காரவேலன் படத்துல போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி, இந்த மாதிரி அதிரடியான பாடல்கள் பாடினது மட்டும் இல்லாம மென்மையான தன்னோட குரல்ல உன்னை விட இந்த உலகத்துல ஒசந்தது அப்படின்ற டூயட் பாட்டும் பாடியிருக்காரு. எப்பெல்லாம் இளையராஜாவோட இசையில கமல் பாடுறாரோ அப்பெல்லாம் அந்த பாட்டு வேற லெவல் ஹிட் ஆயிரும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன். ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து இன்னைக்கு 300 கோடி படம் கொடுத்தவர் தான் சிவகார்த்திகேயன். இவரோட பாட்டை கேட்டாலே ஒரு எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல இவர் பாடின வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்ற பாட்டு, ரஜினி முருகன் படத்துல வரக்கூடிய பாட்டு, மாப்பிள்ளை சிங்கம் படத்துல இடம்பெற்ற எதுக்கு மச்சான் காதலு, லிப்ட் படத்துல இடம்பெற்ற இன்ன மயிலு சாங்கு, இந்த மாதிரி சிவகார்த்தியனோட குரல்ல வந்த எல்லா பாட்டுமே இளைஞர்களை ரிப்பீட் மோட்ல கேட்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ். தனுஷ் இப்ப கோலிவுட்ல மட்டும் இல்லாம பாலிவுட், ஹாலிவுட் அப்படின்னு வேற ரேஞ்சில கொடிகட்டி பறந்துட்டு இருக்காரு. தனுஷ் பாடின பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு ஆக்டரால இவ்வளவு சூப்பரா பாடவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தனுஷ் பாடுவாரு. இவரோட பாட்டு எல்லாமே சர்வதேச அளவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. இவர் பாடிய ஒய்திஸ் கொலவரி சாங்லாம் ஞாபகம் இருக்குல்ல. இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படி ஒரு தமிழ் சாங் இது வரைக்கும் ஹிட் ஆனதே கிடையாது. ரவுடி பேபி, காதல் என் காதல், இந்த மாதிரி பாட்டுகள்லாம் இன்னைக்குமே ரிப்பீட் மோட்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தனுஷ் மற்றும் அனிருத் ஒன்னு சேர்ந்துட்டாலே போதும் அந்த காம்போல வெளியாகக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுமே இன்டர்நேஷனல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.